திரையுலகில் முன்னணி மாஸ் நடிகராக வலம் வருபவர் தளபதி விஜய். தற்பொழுது இவர் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் என்கிற திரைப்படம் உருவாகியுள்ளது. இதில் விஜயுடன் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, கௌதம் மேனன், மமிதா பைஜு, DJ அருணாச்சலம் என மிக பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கின்றனர். 5வது முறையாக விஜயின் படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். சமீபத்தில் வெளியான கிளிம்ஸ் வீடியோவிலும் மாசான தீம் மியூசிக் போட்டுள்ளார் அனிருத். இப்படம் வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இதுதான் நடிகர் விஜயின் கடைசி படமாகும். ஜனநாயகன் விஜயின் கடைசி படம் என்பதால் அப்படத்திற்கு பான் இந்தியா அளவில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. அது படத்தின் ப்ரீ ரிலீஸ் பிசினஸிலும் எதிரொலிக்கிறது. அதன்படி ஜனநாயகன் படத்தின் OTT உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் 121 கோடி ரூபாய்க்கும், சேட்டிலைட் உரிமத்தை சன் டிவி நிறுவனம் 55 கோடி ரூபாய்க்கும் கைப்பற்றி இருக்கின்றன. இது தவிர ஆடியோ உரிமம், திரையரங்க உரிமம், ஓவர்சீஸ் உரிமம் ஆகியவைகளுக்கும் பெரும் டிமாண்ட் உள்ளதால் இப்படம் ரிலீஸுக்கு முன்பே பட்ஜெட்டை விட அதிகமாக வசூலித்துவிடும் என கூறப்படுகிறது. இதனால் ரிலீஸுக்கு முன்னரே பிளாக் பஸ்டர் ஆன படமாக ஜனநாயகன் கருதப்படுகிறது. இப்படத்தின் பாடல்களும் மாசாக தயாராகி உள்ளது. அனிருத் பல சர்ப்ரைஸான விஷயங்களை வைத்திருக்கிறார். தனுஷ் இந்த படத்தில் ஒரு பாடலை பாடியுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. அனிருத் மற்றும் தனுஷ் கூட்டணியில் வெளியாகும் பாடல்கள் செம ஹிட் அடித்துவிடும். விரைவில் இதன் அதிகாரப்பூர்வ தகவல்களை எதிர்பார்க்கலாம்.